ஓகே கெட் ரெடி. நம்ம எல்லாரும் இப்போ பாண்டிச்சேரி போக போகிறோம். எல்லாரும் வாங்க. பாண்டிச்சேரி இப்போ நம்ம சதீஷ் கூட தான் பாண்டிச்சேரி போக போகிறோம். பாண்டிச்சேரியில் போய் சதீஷுக்கு பொம்பளை வேஷம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் ஆட விட போகிறோம். பில்லியன் ரைடர் வாங்க ரைடர் பண்ணுவோம். அப்படியே எல்லாரும் முடிஞ்சு பார்த்துக்கோங்க. இவனுங்களாம் எங்க கூட தான் வரானுங்க. இவன் தான் பாதுகாப்பு. ஏய் இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. வழியில போனா கூட சேர்ந்துக்கிறான்னா சேர்த்துக்கணும். ஓகே எல்லாரும் பாண்டிச்சேரியில மீட் பண்ணுவோம். போலாம். ஒரு வழியா எல்லாரும் நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்றீங்க. ஹாய். இங்க இருக்கிறேன். எங்க காட்டுற? இங்க. இவன் தான் அந்த கூரை கொட்டா புக் பண்ணவன். சோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா இப்போ நானும் சதீஷும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிக்க போறோம். அடா சதீஷ் அது போட்டோ இல்ல வீடியோடா. அப்படிதான் தற்குறி. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்விம்மிங் பூலு. ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் புக் பண்ணது காட்டேஜ் தான். ஒரு ஆளுக்கு 250 ரூபா பிஜி மாரி இருக்கும். ஐயோ ஓனர் வரல, அவங்க கேட்டுற போகிறாங்க. அங்கே இடம் இல்லைன்னு சும்மா கொஞ்ச நேரம் தங்கறதுக்காக இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இதோ பார்த்தீங்களா அந்த கூரை கொட்டா. இங்க ஸ்விம்மிங் பூல் மாசா இருக்கு. ஆடிட்டே இருப்போம். நீங்க இறங்குங்க. எல்லாரும் விளாக்ல வருவீங்க. ஆடிட்டே இருப்பேன் நானு. வா 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 எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கு. வா பாத்துக்கலாம். என்ன தைரியம் தான் என்ன விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறங்க தயாராவீங்க எல்லாரும். இதோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாரும் குளிக்க போறாங்க. நம்ம வந்து எல்லாரும் குளிக்கிறத பார்க்க போறோம். இறங்கு. நீங்க கூட வரல. எனக்கு பஜார் வாங்க, எனக்கு ஒரு சாக்ஸ் வாங்கி கொடுங்க. நானும் குளிக்கணும். அப்பதான் ஸ்விம்மிங் பூல்ல இறங்க விடுவேன். எல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து ஒரு வீடியோ .comல போட்டுருவேன். ஓகே எல்லாரும் வாங்க. ஒரு வழியா எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எங்க போக போறோம் சதீஷ்? வாயில வருது. சரி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அடுத்து இப்போ ஆரோவில் போக போறோம். இப்போ நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி ஆரோவில் போயிட்டு அடுத்து திரும்ப மதியம் வந்து செக் அவுட் பண்றோமா? செக் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? வாங்க போகலாம் ஆரோவிலுக்கு. நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து ஆரோவில் வந்திருக்கோம். வாங்க அந்த உண்டையை போய் பார்ப்போம். தங்க உண்டை. தங்க உண்டை தானே சொல்கிறா? குளோப். குளோப் போய் ஆரோவில் இருக்க குளோபை போய் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். ஸோ நீ நடக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குதுன்றதுக்காக எங்களெல்லாம் நடக்க வைக்கக்கூடாதுப்பா. போனா போதும் கூட வந்தா அப்படிலாம் இல்லை. பைக் அங்க உள்ள விடலானே. ஆனா அங்க உள்ள விட்டா என்ட்ரி அதிகமா போடுவாங்க. அதுதான் அங்கேயே விட்டுட்டு போலாம். எங்க அவன் அந்த கேட் உள்ள விடுறதுக்கு தான் 50 ரூபா கேட்கறான். இது உள்ள எங்க பைக்? மேங்க்ரூவ். ஓ இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டா? சென்னையில மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இனிக்குதான் ஒண்ணு இது. ஏய் என் சேனல்ல 18+ கண்டென்ட்லாம் பேசாரே. செல்ஃப் ஆல்ரெடி போனா உன் சேனல்ல 18+ கண்டென்ட் தான். போடி பல்லாவரம் சந்தை தொலைச்சி வித்த ஞாபகம் இருக்குதா? பல்லாவரம் சந்தை தேடுடா பொந்த 2 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஆத்திரி மஞ்சே. இப்படி காமிச்சேரு மேல கண்டு கம்மி வரும். அப்படியே போயிடு. சரி வருமா பாப்போம். என்னது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல. வேடிக்கை பார்க்க வந்தோமா? வேடிக்கை பார்க்க போறோம்.
சரி சொல்லு ராகுல். ராகுல் நீ சொல்லு, வந்தது எதுக்கு? அந்த பக்கம் காட்டுங்க தெரியும். நாங்க மட்டும் தனியா பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் காமிப்போம். நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டதை வீடியோ மூலியமா நீங்களும் பார்த்துக்கோங்க முடிஞ்சா. சரி நல்லா இருக்கும்பா. 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமே. ஆமா, ஆனா பஸ்ல போலாம், ஆனா லேட் ஆகும். அது ஜாலியா போவோம். பஸ்ஸுக்கும் டிக்கெட் எடுக்கிறாங்களே. 1.5 கிலோமீட்டர் எங்க போட்டு யார் பண்ணுவோம்? இதோ அங்க பாரு, போர்டை பாரு, எத்தனை கிலோமீட்டர்னு. 30 மினிட்ஸ் வாக். ஆ அப்படியா? வெயிட் சுத்த விட்டாங்களா? ஆனால் பேக் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா காட்டு உள்ள போய் ரிவ்யூ பண்ண போறோம். காட்டுக்குள்ள போயிட்டு அஜித் நல்லா போலாம். ஃபோன்லாம் எடுக்கிற மாதிரி நான் இப்போ இல்லை. காட்டுக்குள்ள போயிட்டு அஜித் கத்தோட போறாங்க. முறா கத்தி 2 வருஷத்துல 2 பிள்ளை. அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவுல கயிறு. அவசரம் 18+. ஓகே போட்டினா ஒரு சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க. ஓகே ரெஸ்ட்ரிக்டட். இந்த பாட்டை பாடக்கூடாது. ஐடி பிளாக்ல ரிப்போர்ட் பண்ணி விட்டுறாங்க. டேய் ரிப்போர்ட் அடிக்கிற அளவு கூட அங்க எவனும் சப்ஸ்கிரைபர் வரலடா. இங்க இருக்கிற 4 பேர் தான் நினைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உட்காந்து எடிட் பண்ணி வந்து மூஞ்செல்லாம் யூடியூப்ல போட்டா அக்கவுண்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இல்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாரு. இவரை பத்தியா? பைக் இது உள்ள போகுது. அது இது உள்ள போனா அந்த அஜித் இல்ல சரிக்கோ. அவங்க போறாங்கல. நீ போ, உங்க அக்கா மாதிரி இருக்கிறாங்க பாக்குறதுக்கு. கிளம்பு. பாருங்க அவங்க உள்ள பாத்தியா செக்யூரிட்டி இருக்க பாத்தியா? அது அலோட கிடையாது. உள்ள பெரிய இது இருக்கு. ஓ அவங்க இங்கதான் அவங்களோட ஏரியாவே தானா? உள்ள அலோட கிடையாது. ஆயிரத்தி வேலைக்கு போனாங்க. ஏன் அலோடு கிடையாது? சரி என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அங்க அப்படின்னு நான் பார்க்க போனா அவங்களுக்கு போன் வச்சு வர சொல்லுவான். இல்ல நான் எல்லாம் போய் சொல்லி பார்த்தாச்சு உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு. உள்ள அப்படின்னா இருக்கும். போய் பாரு. அவங்க ஏதோ 12 அடியில பாம்பு இருக்கா? கொஞ்சம் டீசெண்டா பேசணும்னு பாக்குறேன் நானு. நீ ரீசனா அன்லீஸ்டா பேச கூட விட மாட்டான் போல உன்னை. டேய் இங்க பாரு சந்திரா, இது நீ மட்டும் இது உள்ள போய் வரணுமா? போ. முட்டு சந்தையா? முட்டு சந்தலாம் இல்லடா, இது கேட்ரா. இது ஸ்ப்ரிங் தானே. தரக்குன்னு அவரு இடிச்சு பாரு போலியா. வாங்க உள்ள நிறைய கடைலாம் இருக்கு, போய் பார்ப்போம் என்ன கடைன்னு. நீங்க வந்து சொல்லு. அப்ப பாப்போம். நீ உடனே இப்ப தெய்வீக பிறவிகள் நாங்க அப்படியே வந்துட்டு உணர்வு நாங்க போனா கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கும் மட்டும்தான் போவோம். உணர்வு குருமா லவ் பண்ணுகிறோம். இந்த பஜன் லைட்டை பார்த்து வச்சுக்கோ. வெக்கமா இருக்கா? டேய் வயிற்றுச்சலா இருக்குடா, போடா. வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? இன்னும் வரலடா பாயிண்ட். எங்கடா இதான் சொல்ற வியூ பாயிண்ட் எந்த பாயிண்ட்டும் இன்னும் வரல. மல்லாங்க போட்டு மெயின் பண்ணி மாத்தி விட்டுருக்காங்க. வைக்கிறது வழி போவோம், ஒரே வழி தானே. பாலம் ஏறி போவோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலா? இது உள்ள ஒரு பிளேஸ் இல்ல, சுத்தி பார்க்கணும் போட்டு ஆயாம மதாங்குது பொண்ணு அது வரைக்கும் வரமாகுது. இல்ல ப்ரோ, கோயில் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கலரி பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்காக சுத்த விட்டாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க? பக்கமா அவங்க கூட கோயில போறாங்க. அந்த பசங்களும் ஃபைனலா அப்படிதான் வராங்க. எல்லாம் ஒரே வழி தானே. ஐயோ ப்ரோ, ஆபீஸ் நீ 20 தடவை சுத்துவா. எதுக்கு 20 தடவை? அப்போ வந்து நான் எதுக்கு ஆபி? அவன் தான்டா ஃப்ளோர்ல இருக்கிற தண்ணி விட்டு எங்க பார்த்தாலும் தண்ணி பிடிக்க போவான். அது நான் கிடையாது. காலி வாட்டர் பாட்டில கையில வச்சுப்பான், சுத்துவான்.
கேஃப்டேரியா போவான், இந்த கேட்டுக்கு போவான், மெயின் கேட்டுக்கு போவான், பேக் கேட்டுக்கு போவான், தண்ணி மட்டும் பிடிச்ச மாட்டான். என்ன பண்றது, அவனுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆளு இருக்கிறாங்க, புடிச்சறாங்க. நம்ம டாப் புடிச்ச மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்க வந்து தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆரோவில் என்ன பண்ணுவாங்க வந்து ட்ரம்ஸ் அடிச்சு இதே பண்ணுவாங்க. அது ஒரு வைபான இடம், சூப்பராக இருக்கும். எல்லாம் தேர்ஸ்டே எல்லாமே ஆட்டம் ஆடுங்க. இது வந்து ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க, இங்க உள்ள விட மாட்டாங்க. நல்ல ப்ரோ அங்க இருந்து பாக்க நான் என்ன சொல்றேன், உனக்கு எல்லாரோட பார்த்தா அப்படியே தெரியும் உனக்கு. உன்னை சாவடிச்சிருவான். இப்ப காமிட்டா நீ வா. யோ ஃப்ரெண்ட்ஸ் யோ, சுத்தி சுத்தி ஒரே கேட்டா பாண்டிச்சேரின்றான் இவன். பாய் டேய் இந்த தாத்தா தாண்டா நான் பார்த்தேன். டேய் சத்தியமா தாத்தா, இதோ அங்க ஒரு வழி இப்படி போய் இப்படி சுத்தி இப்படி வருது தானே. இந்த பையன் இப்படி கூட்டும் போறதுக்கு பதிலா அந்த வழியில சுத்த விட்டு கூட்டு வரான் தாத்தா. அவன் அவரே சிரிக்கிறாரா. டேய் டேய் நீ லோக்கல்னு சொல்லாதடா, சரி. உன்னை ரிஜெக்ட் பண்றேன். அண்ணா நம்மள கூட்டு வந்து வண்டி இங்க இருக்கு. கொஞ்ச நேரம் நின்று கூட போமா. சிம்பிளா வர வேண்டிய 100 மீட்டர் சொன்னாங்க. டேய் எவ்வளவு சீக்கிரம் வர வேண்டிய இடத்துக்கு. நான் சொல்றேன்ல, அப்படி வந்த வழியே கிடையாது ப்ரோ. இப்படி இன்னும் ரெடி பண்றானு ப்ரோ. ஏதோ இந்த வழி கிடையாதுடா, பின்னாடிக்குதுடா அந்த வழி. நீ போய் அந்த டிக்கெட் எல்லாம் கொடுத்த என்னதுடா அது? அந்த எப்படி வந்து பைக் இப்படி உள்ள எடுத்து வருவீங்க? எந்த வழி எடுத்து பைக் சொல்லு. ஐயோ எனக்கு கூட ஏதாவது ஒரு பவர் டீமே எஸ்கர் வந்திருந்தாங்கன்னா சொல்லு அண்ணி, ஃபீமேல் எஸ்கார்ட் வேணுமா? சொல்லு என்னன்னா ஜூஸ். இந்த வீடியோவை மட்டும் நான் கட் பண்ணி அன்னைக்கு சென்ட் பண்றேன். அண்ணே நீ ஜிம்முக்கு போகணும். அதான் ஜிம்முக்கு ஏன்டா நீ எங்களை நடக்க வைக்கிறதுக்காக நாங்க ஜிம்முக்கு போகணுமா? அதுக்கு இதான உங்க ஊர்ல அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு எடுத்து இதுக்கு சுத்துவாங்களா, அங்க சுத்துவாங்களா? சரி வா சதீஷ, கோச்சிக்காதவா. கோச்சிக்காதவா. ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் கோச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போடு, உன் அக்கௌண்ட்டை நானே ரிப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி சதீஷ் கோச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைட் அடிச்சு விட்டுருவோம். எனக்கு ஒன்றும் அவர் ரொம்ப நேரமா நோட் பண்ணிருந்தாரு. உங்களுக்கு பாயிண்ட் வரும் சரியா? அவனால விட்டுறாத. எப்படி பிளாக் பண்ணிட்டான்? நான் கல் உள்ள ஏறி விளாடுவேன். நீ கல்லுக்குள்ள விளாடு, இதே பொந்துக்குள்ள ஷெட் போட்டிருக்காங்களா, அதுதான் வழி. ஃபர்ஸ்ட் எப்படியாவது பைக் பக்கி கூட்டு போயிருக்கான் கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்ன கதை ஆயிடுச்சுன்னா, சிக்கம் ஆயிடுச்சு. காலைல வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து காலையில போட்டு வந்துட்டான், சிக்கம் ஆயிடுச்சு. வீடியோல காமிங்க. ஏதோ ஓட்டையா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டை அந்த கல்லுல. ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்சம் இது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் ஆக்கி விட்டாங்க எல்லாரும். இப்போ அதுக்கு சாரு பேசுச்சு டேய் ஆர்வமா பெரிய பார்த்துட்டு ஏய் அஜி இதெல்லாம் திருவண்ணாமலை சுத்துவாங்க அவன் காலையில் வந்து சத்தியமா ஒன்றும் அந்த ஜோக்கால மீதே முடியல வயிறுல அவன் டென்ஷன் ஆயிட்டான். அந்த ஸ்டான்ஸ் அதான் அவன் ரொம்ப ஆர்வமா வந்து கேட்கறான். அஜி இங்க போறா இதான் திருவண்ணாமலை சரி கோச்சிக்காரா சதிச்சே எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு கோச்சிக்காதவா? ஐயோ இன்னும் எவ்வளவு தூரம்டா? 100 மீட்டர்னு சொன்னாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
என்னைய சுத்த விட்டாங்க ஃப்ரெண்ட். மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நாங்க எந்த உண்டையும் பார்க்கல. ஏதோ வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி எடிட் பண்றது இப்படி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட். ரொம்ப மனவலியா இருக்கு. அவன் பதிலுக்கு தாக்கணும்னு ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கான் அந்த சதீஷ். ஒரு விட மாட்டேங்குது, ஒண்ணு விட மாட்டேங்குது. சோலார் கிச்சன் போவோமா ஃப்ரெண்ட்? உருண்டை தான். வந்து டேய் திரும்ப திரும்ப போகணுமா?